பெண்கள் தனக்கு தகுந்த உடைகளை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் தன்னுடைய அழகுத்தன்மை இன்னும் மேலும் பொலிவு பெறக்கூடிய ஆடைகளை கவனத்தோடு தேர்ந்தெடுக்க முடியும். என்ன வயதில் இருக்கிறோம், எந்த உருவ அமைப்பில் இருக்கிறோம், நமக்கு நல்ல கலராக இருக்கிறோமா, மாநிறமாக இருக்கிறோமா, கருப்பு நிறத்தில் இருக்கிறோமா, உயரமா, நம்ம உயரம் குறைவாக இருக்கிறோமா, எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் தோண வச்சு அதன் அடிப்படையில் நமக்கு எந்த கலர் நமக்கு நன்மையான ஒரு கலர் அப்படிங்கிறதையும் யோசனை செஞ்சு அதுக்கப்புறம் உடைகளை தேர்வு செய்யணும். தான் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்குமே அந்த ஆசை இருக்கத்தான் செய்யுது. எல்லா பெண்களுமே தன்னுடைய அழகை மெருகூட்டுவதற்கு ஆடை ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆள் பாதை ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவோம். ஆள் பாதி ஆடை பாதி. ஆமாம், அது உண்மைதான். அது தங்களுடைய உடல் அளவுக்கு தகுந்த மாதிரி, வயதுக்கு தகுந்த மாதிரி உடைகளை தேர்ந்தெடுத்தால் எல்லா பெண்களுமே உலக அழகியாக ஜொலிக்க முடியும். கொஞ்சம் உயரம் குறைவாகவும் நல்ல கலருமாக இருப்பாங்க சில பேர். நல்ல ஒரு பிரைட்டான கலரில் இருக்கக்கூடிய பெண்கள் பிளெயின் கலரில் எந்த உடையுமே வாங்கக்கூடாது, அணியக்கூடாது. அதையும் மீறி பிளெயின் கலரில் ஏதாவது ஒரு ஆடை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா அது புடவையாக இருந்தால் நல்லது. அதுக்கு ஜாக்கெட் நல்ல கான்ட்ராஸ்ட்டாக வச்சுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகம் உள்ளதாக நீங்கள் ஜாக்கெட் உடுத்துனீங்கன்னா கொஞ்சம் எடுப்பாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருப்பாகவும் உயரம் குறைவாகவும் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு மென்மையான ஜரிய பார்டர் வச்சோ அல்லது ஒரு மென்மையான பார்டரோடு இருக்கக்கூடிய ஒரு புடவையோ நீங்கள் அணிஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. டார்க்காக இருக்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதுமே அந்த அடர்ந்த நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை உடுத்தக்கூடாது. ஏன்னா நீங்களும் அடர்ந்த நிறமாக இருக்கிறீங்க. அப்போ உடையும் அடர்ந்த நிறமாக இருந்தால் நல்லா இருக்காது. அப்படியே அடர்ந்த நிறம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதில் வெளுப்பான நிறங்களில் பூக்களோ அல்லது புள்ளிகளோ அந்த உடைகளில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லது. ஒத்தையாக தனித்தனி டிசைனாக இருக்கும்ல, அந்த புடவையில் தனித்தனி டிசைன் நல்ல வெளிராக இருக்கும். அது மாதிரி இருப்பது போல் நீங்கள் பார்த்து அணிஞ்சிங்கன்னா நல்ல அம்சமாக இருக்க முடியும். சில பெண்கள் ஒல்லியாகவும் உயரமாகவும் இருப்பாங்க, நல்ல கலராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் கோடு போட்டு இருக்கக்கூடிய, கட்டம் போட்டிருக்கக்கூடிய உடைகள் பக்கம் போகவே கூடாது. முடிய கழுத்துக்கு மேலே தூக்கி சிகை அலங்காரம் செஞ்சுருப்பீங்க, அப்படியும் செய்யக்கூடாது. கழுத்துக்கு கீழே இறங்கி இருக்கிறது போல் தான் முடி எப்போதும் இருக்கணும். கொஞ்சம் லாங் ஹேர் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சின்ன பார்டரு சேலை இல்லைன்னா நீல வாக்கில் இருக்கக்கூடிய சேலை, அதாவது மார்பிலேருந்து நுனி வரைக்கும் எல்லா இடத்துலையும் பூ வேலைப்பாடு செஞ்சுருக்கோம். அப்படி வேலைப்பாடு செஞ்சுருக்கக்கூடிய சுடிதாரு, இந்த மாதிரி உடைகள் எல்லாம் நீங்கள் வாங்கவே கூடாது, அதெல்லாம் அணியக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் பெரிய பூக்கள் போட்டு நல்லா பளிச்சுன்னு மின்னக்கூடிய சேலைகள் இல்லைன்னா சுடிதாரு இது போல் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாட்டமும் பூ போட்ட சுடிதாராக இருந்துச்சுன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சம் அகலமான நீங்கள் பிளைன் துப்பட்டா, கொஞ்சம் நீளமாகவோ அகலமாகவோ இருக்கக்கூடிய பிளைன் துப்பட்டாவை உங்களுக்கு பொருத்தமான கலரில் நீங்கள் வாங்கி உடுத்துனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் நடந்து போகும்போது உங்களை அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்குன்னே ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். அது அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அழகுத்தன்மையில் இருக்க முடியும். நல்லபடியாக தேர்ந்தெடுத்து மிகச்சிறப்பாக இருங்க. சில பெண்கள் ஒல்லியாகவும் உயரமாகவும் நிறம் மாநிறமாகவும் கருத்த நிறத்துலையும் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் டார்க்கான கலரில் உடைகள் வாங்கவே கூடாது. அப்படியே நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் இடையில லைட் கலர் இருக்கிற மாதிரி நீங்கள் அதை யோசனை செஞ்சுக்கணும். உங்களுடைய உடையில் ஏதாவது ஒரு கலரு லைட் கலர் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ளவுஸோ துப்பட்டாவோ நீங்கள் லைட் கலரில் உடுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குண்டாக இருக்கக்கூடிய பெண்கள் உடம்போட ஒட்டின மாதிரி எந்த துணியும் நீங்கள் உடுத்தக்கூடாது. உடம்பை விட்டு கொஞ்சம் ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு நீங்கள் விலகி இருக்கக்கூடிய அப்படி உடைகள் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய உடைகள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்கள் காட்டன் ஆடைகள் உடுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டாப்பும் பாட்டமும் வேறு மாதிரி கலரில் இருக்கக்கூடிய சுடிதார் அணிஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மிடி உடுத்துவாங்க சில பேர். அப்போ அந்த மிடியில் முன்பக்கம் நல்ல ஒரு டிசைனாக இருக்கிற போல் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். மிடியில் முன்பக்கம் ஒரு டிசைனாக இருக்கணும். அந்த நுனி வரைக்குமே, மேலிருந்து கீழ் நுனி வரைக்குமே நல்ல டிசைனாக இருந்ததுன்னா இன்னமும் அந்த மிடி உடுத்துறது உங்களுக்கு
ரொம்ப நன்மையான ஒரு தோற்றத்தை உயர்த்தி காட்டும். உங்களுடைய ஆடையும் அழகாக இருக்கும், நீங்களும் அழகாக தெரிவிங்க. இந்த ஒல்லியாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே பிரில் வச்ச ஆடைகள் உடுத்தும் பொழுது கொஞ்சம் குண்டாக காட்டுற மாதிரி ஒரு தோற்றத்தை நீங்கள் உருவாக்கி காட்டலாம். ரொம்ப இறுக்கமான டைட்டான ஆடைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நம்மளோட ஆடைகள் என்ன விலை அப்படிங்கிறத விட நமக்கு மேட்சிங்காக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய உடைகளை தேர்வு செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் கொடுத்து தேர்வு செஞ்சிங்கன்னா அந்த உடுத்தும் பொழுது உங்களுக்கு பெரிய ஆனந்தம் கிடைக்கும். மன எண்ணம் எப்பயுமே மனசு வசீகரமாக இருக்கும்னு நினைக்கும். மனசு சில வசதித்தன்மையை வெளிப்படுத்தணும்னு நினைக்கும். மனசு ஆனந்தப்பட்டால் தான் நீங்கள் சுற்றி இருக்கிறவங்களோட ஆனந்தமாக பழக முடியும். பெண்கள் உடை விஷயத்தில் ஏன் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொன்னால், இந்த உடைகளுங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக நீங்கள் நம்புகிறீங்கல்ல, அந்த மகிழ்ச்சிக்காக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனமாக இருக்கும் பொழுது ஆனந்தம் அதிகமாகும். ஒரு பெண் ஆனந்தமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆனந்தமாக இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி தாண்டவமாடும். ஆடைகளை தேர்வு செய்கிறதுல நீங்கள் கொடுக்கக்கூடிய அதே கவனத்தை குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை பேணுவதிலையும் கவனம் கொடுக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சமையல் தன்மையிலையும் கவனத்தை கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவுகள்கிட்டையும் அன்புகளை நீங்கள் காட்டுறதுலையும் அவங்கள அன்பாக இருக்கக்கூடிய நபராக மாற்றுறதுலையும் உங்களுடைய கவனத்தை காட்டணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனத்தை காட்டுங்க. ரொம்ப அழகாக கொண்டாடப்படுவீங்க. அன்பு மட்டும் ஒருத்தருடைய மனசில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படிப்பட்டவராக இருந்தாலுமே நமக்கு ரொம்ப பிடிச்சி போகும். உங்களை ஒருத்தருக்கு பிடிக்கணுன்னா நீங்கள் அன்பு உள்ளவராக இருக்கணும். எல்லாருக்குமே பிடிக்கும். அன்பு அழகை கொண்டுட்டு வரும்.